சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்மாத்து நலபாகம் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிள் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் போடுற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகும். ஹாய், ஹலோ, வெல்கம் அண்ட் குட் மார்னிங். இன்றைக்கி நம்மாத்து நலபாகத்தில் ஒரு ஸ்பெஷலான ஒரு டிஷ் அண்ட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ரெசிபி. என்னோடய ஃபேமிலியை இதை நான் செஞ்சு கொடுத்து அவங்க சாப்பிட்டுட்டு இது உன்னோட சிக்னேச்சர் டிஷ், ஒன் ஆஃப் த ரெசிபீஸ் அப்படின்னு சொல்லி எனக்கு சர்டிஃபை பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஒரு ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் மினி இட்லி அண்ட் சாம்பார் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட் இதுக்கு நம்ம பருப்பு வேக வச்சுக்கலாம். ஸோ இதுக்கு நான் 3/4 கப் துவரம் பருப்பு, 1/4 கப் பாசிப்பருப்பு, ஸோ இது ரெண்டுத்தையும் நல்லா களைஞ்சிட்டு எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இப்போ நல்லா களைஞ்சாச்சு. இதில் பருப்பு வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு கூடவே இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சப்பொடி, 1/2 டீஸ்பூன் மிளகாய் பொடி, 4 பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். 2 தக்காளி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுருங்க. ஸோ கலந்துட்டு இது நம்ம குக்கரில் வச்சு கரெக்டாக ஒரு 4லேருந்து 5 விசில் வேக வச்சுக்கலாம். இந்த மினி இட்லி சாம்பார் பண்ணுறதுக்கு இன்றைக்கி நம்ம ஃப்ரெஷ்ஷாக சாம்பார் பொடி திரிச்சு பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு என்னெல்லாம் தேவை அப்படிங்கிறது நான் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். ஸோ அதை பார்த்துக்கோங்க. அளவு நான் போடும்போது சொல்கிறேன். இப்போ ஒரு பேன் வச்சுருக்கேன். இதில் ஒரு டீஸ்பூன் முதல்ல நெய் சூடு பண்ணிக்கிறேன். நெய் சூடானதும் 2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 4 டீஸ்பூன் மல்லி போட்டு நல்லா 2 மினிட்ஸ் நல்லா வறுத்துக்கோங்க. டூ மினிட்ஸ் வறுத்துட்டு இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் வெந்தயம், 1 டீஸ்பூன் சீரகம் போட்டு இதையும் 2 மினிட்ஸ் நல்லா வறுத்துக்கோங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ இதில் 4 சின்ன வெங்காயம், 8 காஞ்ச மிளகா, 2 காஷ்மீரி மிளகா சேர்த்து இதையும் நல்லா 2 நிமிஷம் வறுத்து எடுத்துக்கோங்க. மிளகா நல்லா கிறிஸ்பி ஆகிற வரைக்கும் வறுத்துக்கலாம். அடி கருகாமல் பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ இதில் 1/4 கப் தேங்காய் சேர்த்து இதையும் இன்னும் ஒரு 2 நிமிஷம் கூட வறுத்துக்கலாம். ஸோ கொஞ்சம் பொறுமையாக அடியில் கருகாமல் அடி பிடிக்காமல் பார்த்து வறுத்துக்கோங்க. எல்லாமே நல்லா வறுபட்டுருது. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ இதை ஒரு பிளேட்டில் மாற்றி இதை நல்லா ஆற வச்சுக்கலாம். ஆறினதுக்கப்புறம் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக தண்ணி விட்டு அரைச்சிக்கலாம். இப்போ சாம்பாருக்கு ஒரு 25 சின்ன வெங்காயம் பாதி பாதியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த பக்கம் முருங்கைக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதுக்கு ஒரு பேனில் முதல்ல ஒரு டீஸ்பூன் நெய் சூடு பண்ணி வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்க போகிறோம். நல்லா ஒரு 2 மினிட்ஸ் வதக்கிக்கோங்க. வெங்காயத்தை லைட்டாக வதக்கிட்டு இப்போ இதில் முருங்கைக்காய் சேர்த்துக்கலாம். இதையும் ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே நெய்யில் நல்லா வதக்கிக்கோங்க. அப்போ நல்லா உங்களுக்கு ஃப்ளேவர் இருக்கும். நெய்யோட அந்த வாசனை சூப்பராக இருக்கும். இப்போ இந்த காய் வேகிறதுக்கு தேவையான தண்ணி சேர்த்துட்டு நல்லா மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டால் போகிறோம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. காய் வேகிறதுக்கு மட்டும் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இதை ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இதை ஒரு லிட்டு போட்டு மூடி கரெக்டாக ஒரு 15 மினிட்ஸ் நம்ம வேக வச்சுக்கலாம். 15 மினிட்ஸில் ரெடி ஆகிடும். காய்கறி ஒரு பக்கம் வேகட்டும். இப்போ இந்த பக்கம் நம்ம வதக்கி வச்சது நல்லா ஆறெடுத்து இதை ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிருக்கேன். இப்போ இதில் கொஞ்சமாக பெருங்காயம், ஒரு டீஸ்பூன் சர்க்கரை இல்லைன்னா நாட்டு சர்க்கரை இல்லைன்னா வெல்லம் சேர்த்து நல்லா தண்ணி விட்டு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ இந்த அளவுக்கு நல்லா ஃபைனாக அரைச்சிருங்க. ஸோ குழம்புக்கு தேவையான பேஸ்ட்டு ரெடி. இப்போ இந்த பக்கம் பருப்பு வெந்துருத்தான்னு பார்ப்போம். குக்கர் மூலமாக ஓப்பன் பண்ணுறேன். பருப்பு சூப்பராக வெந்திருக்கு. ஒரு தடவை நல்லா கிண்டி கொடுத்துக்கலாம். பருப்பு சூப்பராகவே வெந்திருக்கு பாருங்க. இப்போது குழம்புக்கு அரைச்ச பேஸ்ட் ரெடி, பருப்பு ரெடி, புளி தண்ணி கரைச்சி வச்சுருக்கேன். அடுத்து நம்ம மினி இட்லி மேலே கார்னிஷ் பண்ணுறதுக்காக பெரிய வெங்காயம் கட் பண்ண போகிறோம். ஸோ நல்லா பொடியாக அரைச்சிக்கோங்க. 3 பெரிய வெங்காயம் எடுத்துருக்கேன். கொஞ்சமாக கொத்தமல்லி அதையும் நறுக்கிக்கணும். இப்போ காய் வெந்துட்டுருக்கு. நான் இடையில ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். இன்னொரு 5 மினிட்ஸில் நல்லா வெந்துடும். இந்த மாதிரி நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க, கொத்தமல்லியும் வெங்காயத்தையும். இப்போ காய் நல்லா வெந்தெடுத்து முருங்கைக்காய் அண்ட் வெங்காயம் நல்லா சாஃப்டாகியாச்சு. இப்போ இதில் முதல்ல பருப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது கூடவே
நம்ம தேங்காய் பேஸ்ட் அரைச்சி வச்சுருந்தோம் அதையும் நான் சேர்த்துக்கிறேன். ஸோ அதையும் சேர்த்துட்டு கடைசியாக கொஞ்சம் மிக்ஸி ஜார் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ வந்து புளி தண்ணி சேர்த்துக்கிறேன், ஒரு 1/2 டம்ளர். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் குழம்புக்கு. சேர்த்துட்டு இதை ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. ஸோ தேவையான தண்ணி வந்து நீங்கள் முதல்ல சேர்த்துக்கோங்க. நம்ம உளுத்தம்பருப்பு போட்டிருக்கனால குழம்பு வந்து நல்லா திக்காகும். ஸோ வாட்டரோட கன்சிஸ்டன்சி ஃபஸ்ட்டே நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் உப்பு புளி செக் பண்ணேன், கொஞ்சம் புளி தேவைப்பட்டது. ஸோ ஒரு 1/2 டம்ளர் புளி சேர்த்துக்கிறேன். ஓவராலாக 1 டம்ளர் புளி சேர்த்துருக்கோம். இப்போ வந்து தேவையான அளவு தண்ணி முதல்ல சேர்த்துக்கோங்க. குழம்பு அப்புறமா இறுகித்து அப்படின்னா நம்ம வந்து வெந்நீர் தான் கொதிக்க வச்சு விடணும், பச்சை தண்ணி சேர்த்து கொதிக்க வைக்கக்கூடாது. குழம்பு வந்து ஓவராலாக பச்சை தண்ணி சேர்த்து கொதிக்க வைக்கக்கூடாது. இப்போ இது எல்லாத்தையும் கலந்துட்டு ஒரு 8 நிமிஷம் நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு, மீடியம் இல்லைன்னா மீடியம் டு லோ அந்த மாதிரி வச்சு கொதிக்க வச்சுக்கலாம். ஸோ இடையில வந்து ஒரு தடவை நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க, பருப்பு சேர்த்துருக்கனால அடியில் உட்காந்துக்கும். இப்போ வந்து ஓவராலாக ஒரு 8 to 9 மினிட்ஸில் வந்து நல்லா கொதிச்சிருத்து நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ இதை நம்ம வந்து இறக்கி வச்சுட்டு இதுக்கு தாளிச்சிக்கலாம். ஸோ ஒரு பேனில் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். நெய் லைட்டாக சூடானதும் 1 டீஸ்பூன் கடுகு, கடுகு வந்து நல்லா பொரிஞ்சதும் 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கிறேன். ஓவராலாக நம்ம வந்து இதுக்கு சாம்பாருக்கு நெய் மட்டும் தான் ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ இதில் வந்து கொஞ்சமாக பெருங்காயம் லைட்டாக பொரிஞ்சதும் ஒரே ஒரு உடச்ச காஞ்ச மிளகா, கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து நல்லா வந்து வறுத்துட்டு இதை வந்து நம்ம சாம்பாரில் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து கடைசியாக இதுக்கு வந்து கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்து கார்னிஷ் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், ரொம்பவே அருமையான மினி இட்லியோட சாம்பார் வந்து ரெடி. இப்போ வந்து சாம்பாரை வந்து நல்லா கலந்து விட்ருங்க. ஏன்னா பெருங்காயம் இதெல்லாம் தாளிச்சிருக்கோம் இல்லையா, ஸோ அதை வந்து நல்லா கலந்துருங்க. ஸோ சாம்பார் வந்து நான் சொன்ன மாதிரி சூடு வந்து ஆற ஆற நமக்கு வந்து நல்லா இறுகும், நல்லா கெட்டியாகும், உளுத்தம்பருப்பு சேர்த்துருக்கோம் இல்லையா அதனால். ஸோ நீங்கள் வந்து தேவைப்பட்டால் வெந்நீர் கொதிக்க வச்சு சேர்த்துக்கோங்க. ஸோ சாம்பார் ரெடி. இப்போ இந்த பக்கம் மினி இட்லி ஸ்டாண்டு தான் என்கிட்ட இருக்குது. ஸோ அதில் வந்து நல்லா எண்ணெய் தடவிட்டு மாவு விட்டு வச்சுருக்கேன், இட்லி மாவு. இப்போ இதை வந்து நம்ம ஒரு குக்கருக்குள்ளே வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். குக்கரில் அடியில் ஒரு லெவலுக்கு தண்ணி விட்டுட்டு இட்லி ஸ்டாண்டை வச்சு குக்கரை மூடி நல்லா வந்து விசில்லாம் பார்க்க வேண்டாம், நல்லா வந்து ஆவி வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இதே மாதிரி நமக்கு இட்லி கொப்பரையோடைய மினி இட்லி தட்டெல்லாம் கிடைக்கிறது. ஸோ அதை மாதிரி கூட நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். மூடி வச்சுட்டு ஒரு 10 நிமிஷத்தில் இந்த மாதிரி நல்லா ஆவி வந்துடும். அதுக்கப்புறமா நீங்கள் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 2 மினிட்ஸ் கழித்து நீங்கள் குக்கரை வந்து ஓப்பன் பண்ணி நீங்கள் இட்லி வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் சர்விங் பவுலில். சாம்பார் அண்ட் மினி இட்லி ரெண்டுமே ரெடியாக இருக்குது. இப்போ வந்து சர்விங் பவுலில் வந்து மினி இட்லி வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அது மேலே வந்து அப்படியே சாம்பார் வந்து விடுங்கோ. ஸோ ஃபுல்லாக இட்லி ஃபுல்லாக வந்து முழுகிற மாதிரி சாம்பார் விட்டுட்டு இது மேலே டாப்பிங்ஸ் பண்ண போகிறோம். ஸோ இது மேலே நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த பெரிய வெங்காயம் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். சாம்பார் வந்து காரம் இருக்காது. ஸோ காரம் இருந்தாலும் இந்த பெரிய வெங்காயம் அண்ட் கொத்தமல்லி அதெல்லாம் போடும்போது உங்களுக்கு வந்து காரம் எடுத்துரும். ஸோ இப்போ இது மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவி இது வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு 2 to 3 மினிட்ஸ் நீங்கள் வச்சுட்டு சர்வ் பண்ணல அப்படின்னா அந்த இட்லி வந்து இந்த சாம்பாரில் நல்லா ஊறி இருக்கும். ஸோ எடுத்து சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். இப்போ இது மேலே ஒரு டேபிள் ஸ்பூன் இல்லை 1 டீஸ்பூன் நெய் அப்படியே லைட்டாக போட்டு இதை வந்து சர்வ் பண்ண வேண்டியதான். எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்க, ஒரு எக்ஸலண்ட்டான ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டாக இருக்கும். இந்த ஒரு பிளேட் சாப்பிட்டாலே வந்து வயிறு நல்லா ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க, இதே ப்ரொப்போர்ஷனில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.